இன்னைக்கு ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் மேட்ச் நம்பர் 12 வந்து நம்ம பார்ப்போம். எனி டாஸ்க், டைரக்ஷன், எஜுகேஷன், ஸ்டார்ட்ஸ், டிட்டர்மைன் ஃபியூச்சர் லைஃப், இதுதான் இன்னைக்கான ப்ராவர்ப். ஸோ நம்மளோட டைரக்ஷன், அதோட லேர்னிங், அதோட ஸ்டார்ட், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறது, டிட்டர்மைன் ஃபியூச்சர் லைஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் மேட்ச் நம்பர் 12. மும்பை இந்தியன்ஸ் உமன் அஸ் டெல்லி கேபிட்டல் உமன்ஸ். ஸ்டேடியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம், டெல்லி. இந்த மேட்ச் உமன்ஸ் ஐபிஎல்லுடைய மேட்ச், ஃபஸ்ட்டு மேட்ச் டெல்லியில் நடக்குது. இது வரைக்கும் நடந்த 11 ஆட்டங்கள் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. பட் ஃபஸ்ட் டைமாக அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் இன்னைக்கு இந்த மேட்ச் நடக்குது. இன்னைக்கு மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் டாமினேட்டிங் டிபார்ட்மெண்ட் நம்ம பெங்களூர் பார்த்துருப்போம். டாப் ஆர்டர் பேட்டிங், ஃபர்ஸ்ட் bowling, பவர் பிளே அண்ட் டெத் bowlers. பட் இது புது கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால இதோடைய டாமினேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லினாவே உங்களுக்கு தெரியும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். பனிகள் டியூ ஃபேக்டர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் போல் பண்ணுறவங்களால விக்கெட்டை எடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ டாப் ஆர்டர் 1, 2, 3ல மேட்சை முடிச்சுட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ போலிங் ஃபஸ்ட் வில் ப்ரிஃபர், அதாவது ஃபஸ்ட்டு போலிங் போடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாருன்னா எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணுறாங்களோ. 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சில விக்கெட்டுகள் விழ வாய்ப்பு இருக்குது. பால் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும், பேட்டுக்கு வரும். ஸோ ரன்ஸும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பின்னில் தடுமாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதோடைய ட்ரீம் பேட்டர்ன் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் ட்ரீம் பேட்டர்ன் இன் டெல்லி கிரவுண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் 4 மேட்ச் 3 வின் 1 லாஸ் 6 பாயிண்ட் 1.251 டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ரன் ரேட். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 4 மேட்ச் 3 வின் 1 லாஸ் 6 பாயிண்ட்ஸ் 0.402. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்குமான பேட்டில் தான் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம். ஸோ 50-50 ஆப்ஷன். யார் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் ஆஃப் டியூ ஃபேக்டர் உள்ளே வந்தால். டிசி ஹியூமனுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். எம் லேனிங், ஷஃபாலி வர்மா, ஏ கேப்சி, ஜெர்மியா ரோட்ரிகஸ், எம் கேப், ஜே ஜோனசன், அனுதா ரெட்டி, மினு மணி, டி பாட்டியா, ஆர் யாதவ் அண்ட் சிகா பாண்டே. இப்போ இந்த டி பாட்டியாங்கிறவங்க விக்கெட் கீப்பர். இவங்களுடைய டவுன் ஆர்டர் ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து லீஸ்ட் பிக்காக தான் இருப்பாங்க. இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்காது. அதே மாதிரி இந்த இதில் இருக்கிறவங்க யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஜோனசன் அண்ட் ஏ கேப்சி அண்ட் ஷஃபாலி வர்மா. இந்த 3 பேர் வந்து ட்ரீம் டீமில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க. மும்பை உமன்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11. ஹெச் மேத்யூஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, 4 ஓவர் போல் பண்ணுறாங்க. ஒய் பாட்டியா விக்கெட் கீப்பிங் ஆடிட்டர். என் சீவர் பிரண்ட், ஹெச் கார், ஏகரும் வந்து இந்த டாப் 5 ஆர்டரில் 4 பேர் வந்து 5 பேருமே டபுள் ஆப்ஷன் உள்ளவங்க தான். இவங்க விக்கெட் கீப்பர், மீதி எல்லாமே போலிங் போடக்கூடிய பிளேயர். இவங்க ஏகர் வந்து டெத் ஓவர்ஸையும் போல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களும் 2 to 3 ஓவர்ஸ் போடுறாங்க. சில டைம் 4 ஓவர்ஸும் போடுறாங்க, விக்கெட் எடுப்பாங்க. பூஜா வட்ஸ்டாக்கர், ஏ கவுர், எஸ் சாஜனா, எஸ் சிவாங், கீர்த்தனா, எஸ் இஷா. கீர்த்தனா இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரவுண்ட் விட்டு கிரவுண்டு மாறும்போது பெர்ஃபார்ம் பண்ணாதான் பவுலர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. மும்பை இந்தியன்ஸுடைய மோஸ்ட் வேல்யூபிள் ஃபேண்டசி பிளேயர் பார்ப்போம். இதில் வந்து ஜி ஹேரம் 3 கேட்ச் பிடிச்சிருக்காங்க. எஸ் மந்தனா 3 கேட்ச், எஸ் பகதூர் 2 கேட்சஸ், எஸ் டிவைன், ஜி வேரம், ஹென்ரி கிளர்க், ஹெச் மேத்யூஸ், என் சீவர் பிரண்ட். ஏகர் வந்து 7 விக்கெட் 4 மேட்சஸ். இந்த 4 கேட்சஸை விட்டுறாங்க. ஏகர் 7 விக்கெட் 4 மேட்சஸ்
அண்ட் யாஷிகா பாட்டியா 5-6 4 மேட்ச், போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெரி வந்து போத் இன்னிங்ஸுமே பேட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். ரிஷா கோஷ் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங். டெல்லி முன்னாடியே பாசிபிள் பிளேயிங்லான்னு பார்ப்போம். ஷஃபாலி வர்மா 3 கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. ஷீகா பாண்டியும் 3 கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன் உமெல்லாம் அந்த கேச்சஸை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. டபுள் ஆப்ஷனில் ஜே ஜோனசன், எம் கேப் அண்ட் அமிலியகர் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் ஆப்ஷனில். அலெக்ஸ் கேப்சி 75 ரன் அடிச்சிருக்காங்க. ஷஃபாலி வர்மா 64 ரன் நாட் அவுட் இருந்திருக்காங்க. ஒரு மேட்ச் ஓப்பனிங் அன்றைக்கி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லீடிங் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா ஜோ ஜோனசன் 6 விக்கெட் 2 மேட்ச்சில். அதுக்கப்புறம் ஆர் யாதவ் 7 மேட்ச் 4 விக்கெட்டில். ஸோ இவங்க 2 பேர் லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ். ஷஃபாலி வர்மா இது வரைக்கும் 9 6க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் 9 6 அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். அலெக்ஸ் கேப்சி 5 பாயிண்ட் 5 6s. அதுக்கப்புறம் எம் லேனிங் 4 மேட்ச்சுக்கு 148, அலெக்ஸ் கேப்சி 3 மேட்ச் 148. ஸோ இங்கே ரிப்பீட்டடாக வர பிளேயர் அலெக்ஸ் கேப்சி 148 ரன் 5 6. அதுக்கப்புறம் இங்கே 75 ரன் இண்டிவிஜுவல் ஸ்கோரில் இருக்காங்க. 5 6 அடிச்சிருக்காங்க. 148 ரன் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல் உமன்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் bowling பண்ணுறாங்க ஜெர்மியா ரோட்ரிகஸ், எம் கேப், ஜே ஜோனசன், ஏ கேப்சி, ஏக்கர். லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, விக்கெட் எடுக்கல, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் விக்கெட்ஸ் எதுவும் விடலை. பட் இந்த மேட்ச் வந்து அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. செகண்ட் இதில் ஷஃபாலி வர்மா, எம் கேப், ஜே ஜோனசன், எஸ் பாண்டி. ஸ்கோர் கார்டு இது எல்லாமே பெங்களூருடைய ஸ்கோர் கார்டு. ஸோ அந்த பெங்களூருடைய ஸ்கோர் கார்டு வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு ரிவ்யூ தான். பட் வந்து இதை நம்ம எடுக்க வேணாம். இன்றைக்கி நடக்கிற மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டெல்லி மேட்ச். ஸோ அதனால் டெல்லி கிரவுண்டை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு மேட்ச்சில் வந்து டெல்லி கிரவுண்டோடைய ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டுமே வந்து 50-50% தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே டெல்லி கிரவுண்டோடைய ட்ரீம் டீம் பேட்டர்ன். நேற்று நடந்த மேட்ச் பாருங்கள், எஸ் மந்தானா, பெரி. ஸோ 1 2 3 தான் ஒயிட்டில் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் 5, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 3. ஸோ 5க்கு மேலே ஒரே ஒரு மேட்ச் தான் 7 வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரீம் டீம் பேட்டர்ன். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஆல் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பேஸ்ட் ஆன் பிச் ரிப்போர்ட். இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் வந்து டியூ ஃபேக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன் தான் செகண்ட் டீம் பேட்டிங் வின் த மேட்ச் 151 for 0 or 151 for 1. ஒரு 150 ரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவது பேட்டிங் பண்ணுறாங்க. 150 ரனில் விக்கெட்டே போகாமல், இல்லை ஒரு விக்கெட் இல்லைன்னா அதிகபட்சம் 2 விக்கெட்டில் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் இந்த மேட்சுக்கான ஒரு இதுவாக இருக்கும். உமன்ஸ் மேட்சோடைய மை டீம் 11 பார்க்கலாம் பாருங்க. உமன்ஸ் T20 லீக் ஜெமிமியா ஸ்கைவர் மேக் டீம் நோ. இதுதான் வந்து உமன்ஸ் T20 லீகு. இந்த உமன்ஸ் T20 லீக்ல மை டீம் 11 நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். இது 45 ரூபா என்ட்ரி, 2.5 lakhs, 71,000 தான் ஸ்பாட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பாட்டு. இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதை விட ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி வந்து 19 ரூபா என்ட்ரி, 73,333 ஸ்பாட்ஸ். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 lakh. இதுதான் இந்த டீம். ஸோ டீம் கிரியேட் பண்ணுவோம். இந்த டீம் பாருங்க, தானியா பாட்டியா 12 பாயிண்ட், 8 பாயிண்ட், 12 10. ஸோ இவங்ககிட்ட பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களுடைய டவுன் ஆர்டர் வந்து 7வது 8வது 6வது அந்த மாதிரி இருக்கு. அப்போ கீப்பிங்கில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 97, 38, 43, 49 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்களை செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் அந்த மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லியில் நடக்குது. சரி பார்ப்போம். மெக்லானிங் அப்படி பார்த்தீங்கன்னா 73 பாயிண்ட், 72, 73, 42. ஸோ 73க்கு அப்புறம் 22 அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 73 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை எடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். 106, 75, 26, 3. ஸோ இவங்க நான் பிக் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட்டாக 26 தான் அடிச்சிருக்காங்க. ஜெர்மியா ரோட்ரிகஸும் 7, 8 இதுக்கப்புறம் அடிப்பாங்க அப்படின்னு டெல்லியிலேருந்து இவங்களை பிக் பண்ணுறேன். அனுஜித் கர் பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை, இவங்களும் சரியில்லை, இவங்களும் சரியில்லை. ஹர்மன்பிரீத் கவுர் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ மெக்லானிங் அப்படிங்கிறவங்களும் சரியில்லை. சரி நம்ம இங்கே போவோம்.
கேப்சி ஆவரேஜாக நல்ல பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பிக் பண்ணலாம். ஹேலி மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் 70, 35, 34. ஓகே. அம்லியாக்கார் வந்து டெத் ஓவர் போல் பண்ணுறதுனால சரி இவங்களை செலக்ட் பண்ணலாம். இவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல இது. ஜெஸ் ஜோனஸும் அதே மாதிரி. சதர்லேண்டு சரியில்லை, அதனால் அவங்கள இது பண்ணுவோம். கீர்த்தனா கிட்ட இருந்தும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதோட போலிங் போயிடுவோம். நம்ம இப்படியே வந்து ஃபில்டர் பண்ணலாம். 128, 93. அதனால ராதா யாதவ் செலக்ட் பண்ணல. இவங்க கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறாங்க. 32, 16, 27, 16. சரி இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஷீகா ஷேக், இசி வாங் நம்ம எடுத்துக்கலாம். பூஜா வட்ஸ்ராக்கர் கரண்ட்டாக ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சாக, அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஃபார்மில் இல்லை. இவங்க கிட்டா சாதுவை நான் எடுத்துக்கிறேன். டோட்டலாக ஒரு 11 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. ஷஃபாலி வர்மா, ஜெர்மியா ரோட்ரிகஸ், அலெக் எஃப்சி, அலெக்ஸ் மேத்யூ, அமிலா கேர், நேட்டில், நென்ஸ்கே வெர்பிரன், இஷாபில் கா. ஸோ இதுதான் வந்து டீம்ஸ். ஸோ இந்த டீமை தான் வந்து மேக் பண்ணுறது. இதில் வந்து ஒய் பாட்டியா ஸ்டார்டிங்லேருந்தே அடித்து ஆடக்கூடிய பிளேயர். நான் இந்த தடவை எச் மேத்யூ, அமலி கேர், ஸோ இந்த 2 பேரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அந்த 19வது டீம் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயிண்ட் கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 19வது என்ட்ரியில் இந்த டீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீமோடைய வின்னிங் பிரேக்கப் பாருங்கள். 1,20,000, 5,000, 1,500, 200, 70. இதுதான் வின்னிங் ஆனது. ஸ்பாட் ரொம்ப ரொம்ப கம்மி. 1 lakh வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 19வது என்ட்ரி. ஸோ 10 டீம் போட்டால் கூட 190 ரூபா வரும். ஸோ மாற்றி மாற்றி இந்த டீம்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். இதை வந்து மை 11 சர்க்கிள், டெல்லி உமன்ஸ், மும்பை உமன். ஸோ இதில் கிரியேட் டீம் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா யாஷி பாட்டிகா தான் வருவாங்க, ஏன்னா அவங்க தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இல்லை லேர்னிங், ஷஃபாலி வர்மா, அப்புறம் ஜெர்மியா ரோட்ரிகஸ், அமெலிகர், கேப்சி, ஜோனசன், இவங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு போலர் ஷீகா பாண்டே. இதில் வந்து ஷஃபாலி வர்மா, டெல்லி, அதுக்கப்புறம் ஜெஸ் ஜோனசன். இதில் டீம் ப்ரிவியூ பாருங்கள். ஷஃபாலி வர்மா அண்ட் ஜெஸ் ஜோனசன். இதுதான் டீம்ஸ் ஃபார் மை 11 சர்க்கிள். ஸோ இதுலேயும் 49 ரூபா என்ட்ரி. ஸோ ஒரு டீம் ஜாயின் பண்ணுறேன்.